பாபா ஓர் கருணாலயம், பாதம்தான் கமலாலயம். பாபா ஓர் கருணாலயம், பாதம்தான் கமலாலயம். சாயப்பா பக்தர் அனைவருக்கும் வணக்கம். நீண்ட நாளாக நிறைவேறாமல் இருக்கும் உங்கள் அனைத்து வேண்டுதல்களும் உடனடியாக நிறைவேற சாயப்பா அருள் புரிவார். எல்லோரும் நல்லதையே நினைப்போம், நமக்கு நல்லதே நடக்கும் என்றும் சாயப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும். கேட்டாலே சந்தோஷம் தரும் சாயப்பாவின் இன்றைய அருள்மொழியை கேட்போமா? அன்பு குழந்தையே, நீ எந்த நாளில் பிறந்திருந்தாலும் சரி, நீ நலமாக இருக்க போகிறாய். உன் நல்வாழ்வுக்கு நானே பொறுப்பு. உன் கஷ்டங்களை போக்கி உன்னை கரை சேர்ப்பேன். உன் நீண்ட நாள் வேண்டுதல்கள் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது. மகிழ்ச்சியாக இரு. எந்த கஷ்டம் வந்தாலும் உன் சாயப்பா உனக்காக அந்த கஷ்டத்தை போக்குவேன். அதனால் பயப்படாமல் நம்பிக்கையோடு இரு. உன்னை இன்றைய நாள் வரை காயப்படுத்திய விஷயங்கள் எல்லாம் உன் முந்தைய கர்ம வினைகளின் எதிரொலி. மழைக்கு முன் எப்படி இடியும் மின்னலும் வருமோ, அதை போலவே தான் உன் வசந்த காலம் வருவதற்கு முன்னர் இந்த கஷ்டம். உனக்கான பூமி, உனக்கான வாழ்க்கை எல்லாம் உன்னை சேரும் நாள் மிக விரைவில் இருக்கும். உன் சந்தோஷ கண்ணீரை பார்க்க என் மனம் ஏங்குகிறது. நீ என்றும் தழைத்து வேரூன்றி நின்று வளர்ந்து மேலோங்கி நிற்பாய். உனது பிரச்சனைகள் எல்லாம் மண்ணில் தன் வளர்ச்சிக்காக 1000 தடங்களை காணும் விதையாய் உன்னை விதைத்துள்ளேன். நீ நிச்சயம் அடைக்கலம் தரும் மரமாய் வளர்ந்து நிற்பாய். பயப்படாதே, கலங்காதே. உன்னில் வெற்றி தீபத்தை நான் ஏற்றுவேன். அடம் பிடிக்கும் போது உனக்கான நல்லது கெட்டது தெரிய வைக்க வேண்டும் என்ற பொறுப்பும் எனக்கு உள்ளது. உன் மேல் கோபம் கொள்ள மாட்டேன். அதை தாண்டி என் கோபம் இருந்தால் நிச்சயம் அது உன்னை நல்வழியில் மாற்றவே. நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய். உன்னுடைய வாழ்க்கை என்னும் ஓடத்தை என்னிடம் தந்துவிட்டால் இந்த வாழ்வெனும் கடலை கடக்க நான் உதவி செய்வேன். துவாரகாமாயி மற்றும் என் சமாதியின் பெருமைகளை நீ உணர்ந்து கொண்டால் என்னை நீ பார்க்க முடியும். உன்னுடைய வாழ்க்கையையே என்னிடம் தந்துவிட்டால் உன்னுடைய வாழ்வின் ஒரு அங்கமாக நான் இருப்பேன். என் மீது நம்பிக்கை வைத்து என் மீது உன் மனதை செலுத்தி வந்தால் அனைவரும் உன் மீது நம்பிக்கை வைப்பார்கள். வியாழன் அன்று தரப்படும் என்னுடைய பிரசாதத்தை பணிவுடன் ஏற்றுக்கொண்டால் அனைத்து நன்மைகளும் உனக்கு கிடைக்கும். என்னையே நீ நினைத்துக் கொண்டிருந்தால் அனைவரும் உன்னையே நினைத்துக் கொள்வார்கள். என்னையே நீ வேண்டிக் கொண்டால் உன்னுடைய அனைத்து வேண்டுகோளின் போதும் நான் வந்து உனக்கு வழிகாட்டுவேன். என்னை தூய கண்களுடன் நீ தரிசித்தால் அனைத்து மதத்தினரையும் அன்புடன் பார்க்க வைப்பேன். என்னை ஊதுபத்தி புகையிலிருந்து வெளிவருவதாக கருதி பார்த்தாயானால் எந்த இடத்தில் வரும் புகையிலும் என்னை நினைக்க வைப்பேன். சாய் ஆலயத்தில் நான் உதவி கொண்டு இருப்பவனை போல இருப்பதாக உணர்ந்தால் உன்னுடைய அனைத்து காரியத்திலும் நான் உதவுவேன். என் முன் நீ கைகூப்பி நின்றால் உன் வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து தடங்களையும் தடுத்து நிறுத்துவேன். எதிரியை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்ததே, அந்த எண்ணத்தையும் அந்த எண்ண உணர்வையும் அழித்து விடு. வாழ்க்கை ஆனந்தமாகும். உனக்கு இன்னும் சில விஷயங்கள் புரியாதவையாக உள்ளன. நீ மலை போல நினைத்திருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் நான் ஏற்கனவே தீர்த்து விட்டேன். எத்தனை முறை சொன்னாலும் நீ அந்த பயத்திலேயே இருப்பதால் நான் ஏற்கனவே தீர்த்த
பிரச்சனையை தீர வேண்டும் என்று தொடர்ந்து வேண்டிக் கொண்டிருக்கிறாய். பிரச்சனை என்று வந்துவிட்டால் ஒரேடியாக பயந்து விடுகிறாய். இதை இப்போதே விட்டுவிடு. உனக்கு இனி வரப்போவதெல்லாம் வசந்த காலம். வாழ்வில் எதையெல்லாம் நிரந்தரம் என நினைத்துக் கொண்டிருந்தாயோ அவையெல்லாம் நிதர்சனமில்லாத பொய்கள் என்று புரிந்து கொள்ளவே சோதனைகள் தரப்பட்டன. யாரை நம்பி நீ உன்னுடைய உடைமைகளை கொடுத்தாயோ அவர்கள் உண்மை இல்லாதவர்கள் என்பதை உணர்த்தவே பிரச்சனையில் உன்னை சிக்க வைத்தேன். யாரை எதிர்பார்த்திருந்தாயோ அவர்களால் உனக்கு நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை உனக்கு வெளிப்படுத்தினேன். ஆனால் நீயோ வெகுளியாக இருந்து விட்டாய். உனது அன்பு குணத்தை, அப்பாவித்தனத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். பொருளையும் நம்பிக்கையையும் இழந்து விட்டாய். அவமானமும் பட்டாய். அந்த கெட்ட காலங்களை நினைத்து பார்க்க வேண்டாம். இந்த காலங்கள் மாறிவிட்டன. இனி உனக்கு வரப்போவதெல்லாம் வசந்த காலங்களே. சோர்ந்து போயிருந்த உன்னை தேற்றி இதோ நான் உனது வலது கையை பிடித்து தூக்கி நிறுத்தினேன். நான் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்த்துவதற்காக பலமுறை உன் கோரிக்கைகளை நிறைவேற்றி தந்தேன். இக்கட்டான நேரங்களில் எல்லாம் உடன் இருந்து உன்னை காப்பாற்றினேன். நீ கூப்பிட்ட நேரத்தில் எல்லாம் பதில் குரல் கொடுத்தேன். இதையெல்லாம் நான் எதற்காக செய்தேன்? நீ எப்போதும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக செய்தேன். ஆனந்தம் மனமகிழ்ச்சியாக இருக்கும் போது அல்லவா வருகிறது? மனமகிழ்ச்சி எப்போது வருகிறது? உன் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறிய பிறகுதானே வருகிறது. நீயோ நான் முடித்துவிட்ட பிரச்சனைகள் இன்னும் முடியவில்லை என்று தவறுதலாக புரிந்து கொண்டு இன்னும் துக்கத்தில் இருக்கிறாய். அதை தூக்கி உன் மனதிலிருந்து எரிந்துவிடு. அப்போது நீ கலக்கமடைய மாட்டாய். மனிதனாக பிறந்தால் எல்லாவற்றையும் அனுபவித்து தீர வேண்டி இருக்கிறது. நீ ஆனந்தமாக இருக்கும் போது உனக்குள் தைரியம் பிறக்கும், தன்னம்பிக்கை பிறக்கும், எதையும் சாதிக்கலாம் என்ற உற்சாகம் பிறக்கும். உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும். உனக்கு எல்லா சூழ்நிலையிலும் நான் துணை நிற்பேன். கவலை கொள்ளாதே. இந்நிலை கூடிய விரைவில் மாறும். நான் இருக்கிறேன் நிழலாக உனக்காக. நீ செல்லும் இடமெல்லாம் உன் வாழ்க்கையில் நீ எங்கும் எதையும் தேடி செல்ல வேண்டாம். உனக்கான அனைத்தும் நிறைந்த விஷயங்களாய் நான் இருக்கிறேன். மற்றவர்களை நம்பி வாழ்வது சுயமரியாதை இல்லை என்று நினைக்கும் போது என்னிடம் மட்டும் உரிமையாக கேட்பதை பார்த்து ஆனந்தம் கொள்கிறேன். உனக்கு என்ன தேவை என்பதை பார்த்து பார்த்து அள்ளி கொடுத்து வாழ வைப்பேன். சாயப்பா, பிற உலகப் பொருட்கள் மீது எனக்கு கவனம் வேண்டாம். நான் உங்களையே எண்ணி வாழ வேண்டும் என நினைக்கும் என் பிள்ளையை என் உயிராய் நான் தாங்குவேன். உன்னை உனக்கான நிழலில் வாழ வைப்பேன். உனக்கான சாம்ராஜ்யத்தை உருவாக்குவேன். அனைத்தும் உன் வாழ்வில் வெகு விரைவில் கிடைக்கப் போகிறது. நீ வானத்தில் மின்னும் நட்சத்திரமாய் ஜொலிக்கப் போகிறாய். உன் சிரிப்பில் என் சந்தோஷம் இருக்கிறது. உனக்கான வானமாய் நான் உன்னிடத்திலும் உன் வாழ்விலும் எங்கும் உன்னை சூழ்ந்திருப்பேன். உன்னை உன் வாழ்வில் ஜொலிக்க வைப்பேன். நீதான் என் உயிர். உன் அன்பில் தான் என் நிம்மதியும் இருக்கிறது. உன்னை என் கண்ணாய் உயிராய் நான் காப்பேன். உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. நல்லதே நடக்கும். நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை.